தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி மலரும் போதெல்லாம் ஆன்மீகம் தலைத்தோங்கும். திருக்கோவில்களும் தெப்பக்குளங்களும் சீராக பராமரிக்கப்பட்டு நித்திய பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள், குடமுழுக்கு, தேரோட்டம், அன்னதானம் ஆகிய ஆன்மீக அன்பர்களுக்கான திட்டங்கள் முறைப்படி செயல்படுத்தப்படும். தம் மக்கள் மீது பேரன்பு கொண்டுள்ள அம்மா அவர்கள் அதற்கிணையாக விலங்குகள் மீதும் அன்பு கொண்டவர். அதிலும் குறிப்பாக முழு முதற் கடவுளாம் விநாயகப் பெருமானின் திருவுருவே என மக்கள் வணங்கி மகிழும் யானைகளின் மீது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டுள்ள பாசமும் பரிவும் அளவிடற்கரியது. அந்த வகையில் பொன்மனச்செல்வியாம் அம்மா அவர்களின் சீரிய சிந்தனையில் உதித்த மற்றுமொரு மகத்தான திட்டம்தான் யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் திட்டம். இதன்படி யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் 2003ஆம் ஆண்டில் 55 யானைகளுக்காக 30 நாட்களும், 2004ஆம் ஆண்டில் 65 யானைகளுக்காக 48 நாட்களும், 2005ஆம் ஆண்டில் 63 யானைகளுக்காக 48 நாட்களும் நல்ல இயற்கைச் சூழலும் நீர்வளமும் கொண்ட முதுமலை வனவிலங்குகள் சரணாலயத்தில் சிறப்பு யானைகள் நலவாழ்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாமில் யானைகளுக்கு புத்திலமை அளிக்கும் சிறப்பு உணவும் சிறப்பான மருத்துவ கவனிப்பும் அளிக்கப்பட்டது. முகாமின் முடிவில் உடல் நலமும் மனநலமும் மேம்பட்ட நிலையில் தத்தமது இடங்களுக்கு திரும்பிச் சென்ற யானைகள் புத்துணர்ச்சியோடு தங்கள் பணிகளை மேற்கொண்டன. இத்திட்டம் அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களால் யானைகளுக்கான இந்த சிறப்பு நல வாழ்வு முகாம் கைவிடப்பட்டது. இதனால் யானைகளின் உடல் நலம் நலிந்தது. சில யானைகள் பராமரிப்பும் மருத்துவ வசதியுமின்றி இறந்தும் போயின. முத்தமிழின் அழகாக, முக்கணியின் சுவையாக 2011ஆம் ஆண்டிலே 3ஆம் முறையாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யானைகளின் அவல நிலையை அறிந்தார். உடனடியாக யானைகளுக்கான நலவாழ்வு முகாமினை மீண்டும் தொடங்க ஆணையிட்டார். இந்த ஆண்டும் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் 5ஆம் முறையாக மேட்டுப்பாளையத்தில் நடத்தப்பட்டது. இம்முகாமில் 35 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 35 யானைகள் பங்கேற்றன. முகாமிற்கு புறப்பட்ட அனைத்து யானைகளும் நோய்வாய்ப்படாத தகுதியான யானைகள் என்று மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே அழைத்து வரப்பட்டன. முகாமிற்கு வருவதற்கு முன்பாகவே யானைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி போடப்பட்டு குடல் புழு நீக்க மருந்தும் அளிக்கப்பட்டது. யானைகள் பலம் வாய்ந்த தகுதியான லாரிகளில் வழிப்பயணத்திற்கு தேவையான உணவு வகைகளுடன் முகாமிற்கு அழைத்து வரப்பட்டன. யானைகளுக்கு உதவியாக யானை பாகன்கள், உதவியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களும் முகாமிற்கு வந்து சேர்ந்தனர். வழிப்பயணத்தின் போது யானைகளுக்கு தேவையான ஓய்வு அளிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் யானை ஆண்டாள் தான் சார்ந்திருக்கும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழகத்தின் தன்னிகரில்லா முதல்வருமான மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள முகாமுக்கு செல்கிறோம் என்று அறிந்தோ என்னவோ முகாமுக்கு புறப்பட சொன்னவுடனே மறுப்பேதுமின்றி உற்சாகத்துடன் வந்தது. மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி நெல்லித்துறையில் பவானி ஆற்றங்கரையில் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் சூரிய மின்வேலி அமைப்பினுள் அமைக்கப்பட்டிருந்த யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் வளாகத்திற்கு வந்திறங்கிய யானைகள் மகிழ்ச்சியோடு ஒன்றையொன்று தொட்டு வருடி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டன. ஒன்றோடொன்று அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதமாக துதிக்கையை பின்னி பிணைந்தும் உடலை வருடியும் மகிழ்ந்தன. அனைத்து யானைகளின் முகங்களிலும் உற்சாகம் கரைபுரண்டோடிய காட்சி கண்கொள்ளா காட்சி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின்படி நவம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று முகாம் தொடங்கியது. இவ்வளாகத்தில் யானைகளுக்கு உணவு தயாரிப்பு கூடம், மருந்தகம், யானை பாகன்களுக்கான தங்கும் கூடம் மற்றும் பொழுதுபோக்கு கூடம் ஆகியன அமைக்கப்பட்டிருந்தன. யானைகள் ஆற்று நீரை குடிப்பதை தவிர்க்கும் விதமாக சுகாதாரமான குடிநீர் வழங்கிய பின்பே அவைகளை குளிக்க அனுமதிக்கப்பட்டது. நாள்தோறும் காலையில் அங்குள்ள பவானி ஆற்றில் நீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன்பின் இயற்கையான
இனிமையான சூழலிலே யானைகள் குளிப்பாட்டப்பட்டன. யானைகள் குளித்து முடிந்ததும் மருத்துவ ஆலோசனைப்படி அவற்றின் வயது, எடை ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு சரிவிகித உணவு வகைகளும் ஊட்டச்சத்து மருந்துகளும் வழங்கப்பட்டன. உணவு வகைகளான கூந்தல் பனை, தென்னை மட்டை, கரும்புத்தோகை, கரும்பு, கதிருடன் கூடிய சோளத்தட்டு போன்ற பசுந்தீவனங்களும், அரிசிச்சோறு, வேக வைத்த பச்சை பயிறு, கொள்ளு, கேழ்வரகு, வெல்லம், உப்பு, மஞ்சள் தூள் போன்றவையும், அஸ்டசூர்ணம், ஷவனப்பிராஷம், லிவ் 52, பயோபூஸ்ட், மினரல் மிக்சர் போன்ற ஊட்ட மருந்து வகைகளும் வழங்கப்பட்டன. தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் யானைகளுக்கு நவீன மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்டன. மதியம் மீண்டும் உணவு அளிக்கப்பட்ட பின்னர் அப்பகுதியில் உள்ள புல்வெளிகளில் யானைகள் ஓய்வெடுத்தன. மாலையில் சிலம்பம் சுற்றுவதும் மணிகளை குலுக்கி ஓசை எழுப்புவதுமாக யானைகள் விளையாடி பொழுதுபோக்கின. படைவீடு லட்சுமி யானை மௌத்தார்கன் வாசித்ததும், அருகில் இருந்த கோமதி யானை அதை ரசித்து தலையாட்டியதும் மறக்க முடியாத காட்சிகளாக இருந்தன. காட்டு யானைகள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர்கள் வரையில் நடந்து செல்லும் இயல்பு கொண்டவை. ஆனால் கோவில் யானைகள் அதிகபட்சமாக 2 முதல் 4 கிலோமீட்டர் வரை மட்டுமே நடக்க வாய்ப்பு உள்ளது. எனவே மருத்துவர்களின் ஆலோசனைப்படி யானைகளுக்கு நடைபயிற்சி அளிக்கப்பட்டது. திரும்பிச் சென்ற பின்னரும் யானைகளுக்கு நாள்தோறும் 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை நடைபயிற்சி அளிக்க பாகங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. முகாமில் யானைகளுக்கு மட்டுமல்லாமல் யானை பாகர்களுக்கும் சிறப்பான வசதிகள் செய்து தரப்பட்டன. மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டன. கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் யானைகள் இரவு நேரத்தில் எந்த இடையூறுமின்றி இருக்கின்றனவா என்பதை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இடையறாது கண்காணித்து வந்தனர். நாள்தோறும் 50 தற்காலிக ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு முகாம் வளாகத்தின் சுற்றுச்சூழல் சிறப்புடன் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. யானைகளை பராமரிப்பது குறித்தும் அவைகளுக்கு அவசரகால சிகிச்சை அளிப்பது குறித்தும் யானைகள் பராமரிப்பில் சிறப்பு தகுதி பெற்ற மருத்துவர்கள் யானை பாகர்களுக்கு பயிற்சி அளித்தனர். எடை குறைவான யானைகள் உரிய எடை பெறவும், எடை அதிகமுள்ள யானைகள் எடையை குறைக்கவும் தேவையான சரிவிகித உணவு வகைகள், ஊட்டச்சத்து மருந்துகள் ஆகியவற்றை பரிந்துரைத்தும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. யானை பாகர்களுக்கு நினைவு பரிசாக புத்தாடை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த முகாமிற்கு உதவியாக வனத்துறை அலுவலர்கள், கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள், பொது சுகாதாரத்துறை மருத்துவர்கள், காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் என பல்வேறு நிலை அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.